நான் ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர் பற்றி பார்க்கலாங்க. இப்போ நார்மலாக நீங்கள் வந்து பெயினில் இருக்கிறப்போ டாக்டர் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க, உங்களோட ஹெட் வந்து இறங்கல, உங்களோட மவுத் வந்து ஓப்பன் ஆகலை, இல்லை 4 சென்டிமீட்டர் தான் ஓப்பன் ஆயிருக்கு, அதுக்கு மேலே ஓப்பன் ஆகலை, இல்லை சில பேத்துக்கு வந்து பெயினே வரல, இந்த மாதிரி ரீசன்ஸ்னால வந்து எமர்ஜென்சியாக வந்து சிசேரியன் பண்ணுவாங்க. அதில் வந்து ஒரு சில டாக்டர் வந்து ப்ராக்ரஸே ஆக மாட்டேங்குது அப்படின்வாங்க. இந்த மாதிரி நான் ப்ராக்ரஸ் ஆஃப் லேபர்னா என்ன, அதுக்கு என்ன ரீசன், அதை பற்றி இந்த வீடியோவில் ஷார்ட்டாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு வந்து எதனால பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. இப்போ ஆக்சுவலி வந்து நீங்கள் 37 வீக்ஸை வந்து தாண்டிட்டிங்கன்னா அதை வந்து டேர்ம் ப்ரெக்னன்சி அப்படின்னு சொல்லுவோம். இந்த மாதிரி டேர்ம் பிரெக்னன்சியா இருக்கிறப்ப நிறைய பேத்துக்கு வந்து ஸ்பான்டேனியஸா வந்து பெயின் வந்துடும். எதனால பெயின் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, உங்க ஃபீட்டஸ் வந்து மெச்சூரா இருந்துச்சுன்னா ஃபீட்டஸ்ல இருந்து மதருக்கு வந்து சில சிக்னல்ஸ் வந்து ஆக்டிவேட் ஆகும். அந்த மாதிரி இருக்கிறப்போ ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் வந்து செக்ரீட் ஆகும். அந்த ப்ரோஸ்டாகிளாண்டின்ஸ் தான் வந்து உங்க மவுத்தை வந்து, அதாவது செர்விக்ஸை வந்து லேபருக்கு வந்து ப்ரிப்பேர் பண்ணும். செர்விக்ஸ்ல வந்து அந்த மாதிரி ப்ரிப்பேர் ஆகிறப்ப வந்து ப்ரோஸ்டாகிளாண்டின் சப்ஸ்டன்ஸ் இருக்கப்ப எஃபேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். செர்விக்ஸ் வந்து தின்னாக வந்து ஸ்டார்ட் ஆகும். அடுத்து வந்து டைலேட் ஆக வந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ செர்விக்ஸ் டைலேட் ஆகணும், அதே சமயத்தில் வந்து யூட்ரஸ் வந்து கண்ட்ராக்ட் ஆகணும். அந்த மாதிரி இருக்கிறப்ப என்ன ஆகும்னா, பேபியோட ஹெட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த மதரோட பெல்விஸ்குள்ளே இறங்க ஆரம்பிப்பாங்க. ஸோ பேபியோட ஹெட் வந்து மெட்டர்னல் பெல்விஸில் வந்து இறங்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து என்கேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஃபுல்லாக வந்து அதுக்குள்ளே ஃபிட் ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை தான் வந்து தலை இறங்கிருச்சு அப்படின்னு சொல்லுவோம். இப்போ நிறைய பேர் டேட்டுக்கிட்ட செக்கப் வரப்போ கேட்பாங்க, டாக்டர் என்னோட தலை வந்து இறங்கிருச்சா அப்படின்னு சொல்லிட்டு.